வணக்கம் கேரஃபே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்ம சாரா வந்து செயின் லூப் பண்ணி கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டான். ஸோ அதனால் செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சடுபடுன்னு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அது நான் தேவைப்படுறதே இந்த 3 ஒரு விஷயம் தான். ஸோ வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேரஃபே முதல்ல அந்த செயின் கரு கழட்டி வீசிட்டு அதுக்கப்புறம் அது கெரோசின் வந்து ஃபுல்லாக போட்டு விட்டுலாங்க. போட்டுவிட்டு சுற்றி விட்டு போட்டுவிட்ருங்க. முன்னாடி பின்னாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுனே இருங்க. சரிங்களா? அது ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த முறை எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ எதனா மிஸ் பண்ணேன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் முறை நான் திருத்திக்கிறேன். ஸோ நான் அது வரைக்கும் நம்ம சேனலில் என்ன புதுசாக பண்ணேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கெரோசின் வந்து ஃபுல்லாக போட்டு விட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது ஊறட்டும் நல்லா. அதுக்கப்புறம் அதே வந்து ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து அங்கங்கே வந்து ஆயிலெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ கேரஃபே செயின் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுங்கள். ஸோ மிஸ் ஆகி விரல் மாட்டிங்கன்னா விரல் துண்டாகிறதுக்கு ஒரு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்ம தாரை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ நல்லா ஊருட்டு வாங்க பாருங்கள். ஸோ எந்த அளவு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகிடுன்னு சொல்லி கெரோசின் போட்டு ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் வந்து அது ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு தான் க்ளீன் பண்ணணும். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம். செயின் வந்து கெரோசினில் ஊறுற வரைக்கும் நம்ம ஜாரா வந்து கொஞ்சம் கைக்கு படுற இடத்துலலாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுடலாம். ஸோ அது டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம், இந்த நம்ம ஜாராவுக்கு வந்து டேங்க் கவர் வந்து போட்டுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காமிக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற லூப் வந்து இதுதான். ஸோ செயின் லூப் அண்ட் டென்ட் ராயல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சுற்றி காமிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் வாங்குங்கள், இல்லைனா வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ப்ரெஷ்ஷை கையில் எடுத்துக்கிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணி விடாமல் க்ளீன் பண்ணுறது உங்களோட சேஃப்டி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறதா ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் ஒரே ஒரு தான் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கை மாட்டிக்கிட்டு விரல் கட் ஆயிடுச்சுன்னா கம்பெனி பொறுப்பாகாது. இது வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணினே இருங்க. ஸோ பார்க்கலாம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே, மக்களே. கேர்ஃபுல். அதுக்கடுத்து சேம் ப்ராசஸ். முன்னாடி செயின்ஸ் ப்ராக்கெட்டில் லைட்டாக கொஞ்சம் சேஃப்டியாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக பண்ணணும். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது உள்ளே போய்ட்டு மாட்டிக்கும். எதுவும் பண்ண முடியாது நம்மளால். தேய்ச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கெரோசின் எடுத்து அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. முன்னாடி பின்னாடி செயினில் ஃபுல்லாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து கிளாத்தோ ஏதோ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் செயின் லூப் வச்சா போதும். ஸோ அந்த மாதிரி இந்த க்ரீஸ் இருக்கிற இடத்துலலாம் ஃபுல்லாக கெரோசின் போட்டு க்ளீன் பண்ணுங்க. ஸோ க்ரீஸ் இருக்கிற இடத்துலலாம் கெரோசின் போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாங்க. ஸோ செயின் லூப் அடிக்கிறது டேரெக்டாக போயிடலாம். அதுக்கப்புறம் கேரஃபே. ஸோ முக்கியமான விஷயம், ஸோ செயின் கவரில் வந்து ஏகப்பட்ட க்ரீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக கெரோசினோ ஏதோ போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் க்ளீன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேரஃபே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த செயினில் வந்து ஸோ கிளாத் வச்சு ஸோ ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. ஸோ தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் ஸோ லூப் தான் அடிக்க போகிறோம். இந்த லூப் கூட ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அதில் இன்செர்ட் பண்ணிட்டு ஸோ பொறுமையாக அடிக்கணும். ஸோ ரொம்ப நாள் அதனால் கொஞ்சம் கோளாறாகும். ஸோ அந்த லெஃப்ட் சைடு எண்டு ரைட் சைடு எண்டு அது மாதிரி வச்சுட்டு லாஸ்ட்டில் லைட்டாக சென்டரில் போட்டால் போதும். சரிங்களா? ஸோ ஓவராக கூட அடிக்க வேணாம். ஸோ ஒரு 3 to 4 ரவுண்டு வச்சா போதும். சரிங்களா? ஸோ ஓவர் ஆச்சுன்னா அது ஒரு க்ரீஸ் மாதிரி ஒரு மாதிரி கெசன்னு ஆகிடும். ஸோ அதனால் ஒரு ஆவரேஜாக நீங்கள் போதும். சரிங்களா? லூபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் அடிச்சே ஆகணும். ஸோ அது கம்பல்சரி அடிக்கணும். ஸோ அது வந்து செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கு செயினுக்கெல்லாம் லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு செயின்ஸ் ப்ராக்கெட்லேயும் அதே மாதிரி அடிச்சுட்ருங்க லூப்பு. ஸோ பார்த்து பொறுமையாக நீங்கள் சைட்லலாம் செதறது பாருங்கள். ஸோ அதே மாதிரி அடிச்சு முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கேரஃபே எந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் அடிச்சிருந்தா போதும். ஸோ சொல்லப்போனால் நானே ஓரளவுக்கு அதிகமாக தான் அடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராக வேணாம் அடிக்க வேணாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதுன்ற அளவு தான் இருக்குது. ஸோ அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சு போகும். கேரஃபே நம்மளோட ஜாராவோட ஃபைனல் அவுட் பண்ணிட்டு தான். ஸோ ஃபுல்லாக தொடச்சி செயின் லுக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓ அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ கையெல்லாம் ரொம்ப அங்கங்கே க்ரீஸாக இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் நம்ம மக்களே, தரமாக இருக்குங்க கேரஃபே. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். கேரஃபே நம்ம சேனலை நான் புதுசாக பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட கேரஃபோட ஃபேமிலிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வீட்டு பையன். ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு எதனா ஒரு தரமான ரைட் வீடியோஸ் அது மாதிரி பண்ணி வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய்.